வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ். TANCET MBA 2026 எழுத போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம வந்து 35 days ஆஃப் கிராஷ் கோர்ஸ் நம்ம ஃப்ரீயாக வந்து நம்மளோட யூடியூப்ல கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டும் இருக்கீங்க. ஸோ அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனலுக்கு இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அண்ட் கிராஷ் கோர்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறது தெரியாது அப்படின்னா நம்ம வந்து 35 days ஆஃப் கிராஷ் கோர்ஸ் நம்மளோட யூடியூப் சேனல் அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனலில் கண்டக்ட் பண்ணுறோம். அண்ட் இன்னைக்கு நம்ம டே 14 ஆஃப் தி 35 days ஆஃப் கிராஷ் கோர்ஸில் இருக்கிறோம். அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடோட லாஸ்ட் கிளாஸ், பிகாஸ் நம்ம ஆல்ரெடி வந்து வி ஹவ் கம்ப்ளீட்டட். இங்கே பாருங்க, இதுதான் நம்மளோட கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே. அதை வந்து ஸோ நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ட் வரைக்கும் வி ஹவ் கம்ப்ளீட்டட். இன்னைக்கு டே 14ல் வி ஆர் இன். ஸோ டே 14ல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இவ்வளோ டாபிக்ஸ் இருக்குது. பிகாஸ் நிறைய பேர் வந்து நிறைய டாபிக்ஸ் இன்க்ளூட் பண்ண சொன்னீங்க. ஸோ ஐ தாட் சரி ஓகே இந்த கிளாஸில் நம்ம பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி. ஐ தாட் ஓகே லெட்ஸ் டூ இட் அப்படின்ற மாதிரி நான் பண்ணிட்டேன். ஸோ அண்ட் செஷனுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மேக் ஷூர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனலுக்கு. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஃபர்தராக ஏதாவது அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும், லைக் வந்து நான் எப்போ லைவ் செஷன் போகிறேனோ அப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணணும் நினச்சிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக யூ கேன் ஜாயின். கிளியரா? ஸோ இப்போ நம்ம செஷனுக்குள்ளே போயிடலாம். செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தட் நம்ம வந்து இப்போ வந்து TANCET MBA 2025க்கான ஃபார்முலா ஷீட் போட்ட மாதிரி நம்ம இந்த வாட்டி TANCET MBA 2026க்கும் நம்ம குவான்ஸுக்கு ஃபார்முலா ஷீட் நம்ம ரிலீஸ் பண்ணியாச்சு. அண்ட் இந்த ஃபார்முலா ஷீட் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து யூ கேன் கோ ஹெட் அண்ட் பர்ச்சேஸ் இட். ஸோ யூ கேன் பர்ச்சேஸ் இட், லைக் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் நேம் அண்ட் இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வந்து மெயிலே வந்துடும். ஸோ உங்களோட மெயில் ஐடியை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா 199 rupeesக்கு இந்த பிடிஎஃப் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ திஸ் இன்க்ளூட்ஸ் ஆல் யோர் ஃபார்முலாஸ், லைக் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல உள்ள எல்லா ஃபார்முலாஸுமே. ஸோ இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க இது எல்லா ஃபார்முலாஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ணி இந்த பிடிஎஃப்ல நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து கிராக் பண்ணுறதுக்கு. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் நீங்கள் மேஜராக எடுத்திருந்தீங்க அப்படின்னா இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் டெல் மீ. அண்ட் நிறைய பேர் ஸ்டார்டட் பையிங், லைக் நிறைய பேர் வந்து தே ஹவ் பாட் தி பிடிஎஃப் ஃபார் தி ஃபார்முலா ஷீட் எல்லாமே தே ஹவ் பாட். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதும் ஃபீட்பேக் எனக்கு வந்து வருது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் கொடுத்து கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு செஷனில் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜியோமெட்ரி, மென்சுரேஷன், ட்ரிக்னோமெட்ரி, லாகரிதம் அண்ட் கால்குலஸ். ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கு செஷனில் வி வில் பி சீயிங். கிளியரா? ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த செஷன். ஸோ சப்போஸ் தெரியாதவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருக்கெல்லாம் தெரியாதோ அவங்க எல்லாருக்குமே சொல்லிடுங்க தட் இந்த பிடிஎஃப் தட் இஸ் யுவர் குவான்ஸ் ஃபார்முலா ஷீட் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து ₹199க்கு உங்களுக்கு வந்து கிடைக்குது, விச் இன்க்ளூட்ஸ் ஆல் தி ஃபார்முலாஸ். நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா ஃபார்முலாஸுமே இன்க்ளூட் ஆகும். லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஜியோமெட்ரி அப்படின்ற வேர்டு நம்ம வந்து எப்போ படிச்சிருப்போம் அப்படின்னா ஐ திங்க் 8th இல்லைனா 9th அந்த மாதிரி 9th ரேஞ்சில் நம்ம வந்து we would have started studying geometry. கரெக்டுங்களா? ஸோ சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்திருந்தாங்க இன்னும் அப்படின்னா மேக் ஷூர் யூ பீப்புள் ஆர் ஆஸ்கிங் தெம் டு ஜாயின். ஸோ அதை நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
ஸோ செஷன் நடத்திட்டு இருக்கும்போது எங்கே டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி லைவ் சேட்டில் நீங்கள் கேட்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஜாமெட்ரி. நான் சொன்ன மாதிரி we would have studied geometry when we were in 9th standard mostly. அண்ட் நம்ம படிக்கும் போதே வந்து ஜாமெட்ரி தான் வந்து மேத்தமேட்டிக்ஸில் நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஈஸி ஸ்கோரிங் பார்ட்டாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம கிராஃப் தான் போடுவோம். லைக் நம்ம ஜாமெட்ரி பாக்ஸை வச்சு நம்ம வந்து we will காம்பஸை வச்சு நம்ம வந்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டோம்னா அப்படியே நம்ம அழகாக 10 மார்க்ஸ் வாங்கிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி, கரெக்டுங்களா? ஸோ அப்போது வாட் இஸ் ஆக்சுவலி ஜாமெட்ரி அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே தியரிட்டிக்கல் ஃபார்மில் ஐ ஹவ் கிவன் யூ ஆல் வாட் இஸ் ஆக்சுவலி ஜாமெட்ரி இஸ். ஜாமெட்ரி இஸ் அ பிரான்ச் ஆஃப், ஸோ நான் சொன்ன மாதிரி மேத்தமேட்டிக்ஸில் ஜாமெட்ரியும் இட் இஸ் ஒன் பார்ட். Focused on the study of shapes, sizes, relative positions of figures, and the properties of space. It explores 2D figures, plans, circles, and 3D shapes, solid sphere, utilizing fundamental concepts like points, lines, angles, and surface, which are essential for engineering, architecture, and navigation. So நார்மலாக நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு வீடு கட்ட போகிறாங்க அப்படின்னா அந்த வீடு கட்டுறதுக்கு வந்து வாட் தே வில் டூ இஸ் தே வில் மேப் பண்ணி லைக் வந்து இந்த ஏரியாவில் இப்படி இருக்கணும், இந்த ஏரியாவில் ஸோ இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இது, இந்த இது அப்படி. ஸோ அப்போது ஒரு ஆங்கிள் நம்ம பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை லைக் கரெக்டான பாயிண்ட்ஸ் நம்ம வைக்கிறோமா, அந்த மாதிரி ஆல் தீஸ் திங்ஸ் பேசிக்காகவே we will be dealing with geometry. ஸோ ஃபர்தராக நம்ம போகிறோம் அப்படின்னா ஜாமெட்ரியில் நம்மளுக்கு என்னென்னலாம் நம்ம இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு விச் இஸ் தி லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் வந்து நம்ம நிறைய படிச்சிருப்போம். நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள், நெக்ஸ்ட்டு சர்க்கிள்ஸ், அதுக்கப்புறம் குவாட்ரிலேட்டர்ஸ், அதுக்கப்புறம் ஃபைனலாக மென்சுரேஷன் விச் இஸ் ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இதில் தான் ப்ராப்ளம்ஸ் எப்போவுமே கேட்பாங்க, ஏரியா அண்ட் வால்யூமில் இருக்கு. ஓகேவா? ஸோ லெட்ஸ் மூவ் ஹெட் வித் வாட் இஸ் ஆக்சுவலி பேரலல் லைன்ஸ். நார்மலாக நம்ம வந்து இப்போ வந்து 2 கியூ நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 கியூ இப்படி 2 கியூ இருக்குது. இது QA, இது வந்து QBன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் இங்கே நிற்கிறீங்க அண்ட் இங்கே ஒருத்தவங்க நிற்கிறாங்க அப்படின்னா ஸோ அப்போ நீங்கள் 2 பேரும் ஃபேஸ் பண்ணும்போது நீங்கள் 2 பேரும் பேரலராக நிற்கிறீங்க. இதை தான் பேரலல்னு சொல்லுவாங்க. ஸோ பேரலல் இஸ் நத்திங் பட் 2 லைன்ஸில் நீங்கள் இப்படி திரும்பும் போது ஆப்போசிட்டாக திரும்பும் போது திஸ் இஸ் யோர் பேரலல். ஓகேவா? ஸோ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் கியூவோட எக்ஸாம்பிள் நான் கொடுத்தேன். இப்போ இதுதான் உங்களோட பேரலல் லைன்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா ஐ ஷோட் யூ பீப்புள். ஸோ தீஸ் ஆர் தி ஆங்கிள்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இதெல்லாம் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் 1ம் 5ம். ஓகேவா? அது ரெண்டுமே. நெக்ஸ்ட் 2ம் 6ம். ஸோ 2 and 6 இது ரெண்டுமே. ஓகேவா? நெக்ஸ்ட் 4ம் 8ம். 4 இங்கே இருக்குது, 8 இங்கே. நெக்ஸ்ட் 3ம் 7ம். 3ம் 7ம். ஸோ இதுதான் வந்து வாட் இட் இஸ் கால்ட் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகேவா? விச் இஸ் all angles are equal. Next, alternative interior angles are equal. So 4 is equal to 6. So 4 inga irukku, inga 4 irukku and inga 6 irukku. And that 5 or 6 இது ரெண்டுத்துமே நம்ம என்னன்னு சொல்றோம், இன்டீரியர் ஆங்கிள்ஸ், உள்ளாரிக்க இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ் எல்லாமே நம்ம சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ்னா என்ன? 2 is equal to 8. ஸோ 2 இது வந்து எக்ஸ்டீரியர்ல இருக்கு which is equal to 8. அதே மாதிரி 1 is equal to 70. ஸோ இதுவும் எக்ஸ்டீரியர் இருக்கு. ஸோ இதுவும் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். கிளியரா? ஸோ இதுதான் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். நெக்ஸ்ட், இன் அதர் வேர்ட்ஸ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் same side which is equal to 2 right angle which is equals to 180 degrees. Pi radian is equal to half turn. Sum of exterior angles same side angle 2 plus angle 7 which is equal to 180 degree. So இதுதான் angle 2 and angle 7. ஸோ அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் இந்த டிகிரியை? இப்போ நார்மலாக வந்து நம்மக்கிட்ட வந்து இப்படி இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ இதில் நம்மளுக்கு இப்படி போகும்போது வாட் வி வில் டேர்ம் திஸ் as 180 டிகிரி. கிளியரா? when it goes like this, இந்த ஆங்கிளில் போகும்போது நம்ம என்ன சொல்கிறோம், it is termed as 180 degree. ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே நம்ம வந்து we have mentioned. நெக்ஸ்ட், ஜியாமெட்ரியிலே நம்மளுக்கு டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ், நிறைய ஆங்கிள்ஸ் இருக்கு. ஸோ அக்யூட் ஆங்கிள்னா என்ன, ரைட் ஆங்கிள்னா என்ன,
obtuse angle na enna, straight angle, reflex angle. Next complete angle, complete 360 degrees. Next complementary angle, sum of two angles. Supplementary angle, sum of two angles. So in the மாதிரி you have few things which you can revise. So first parallel lines பார்த்தோம், angles பார்த்தோம். இப்போ we are moving on to the shapes, which is the triangle. So triangles பாருங்க on the basis of sides, on the basis of angles அப்படின்னு இருக்கு. So first on the basis of sides, normal triangle அப்படின்றது 3 sides இருக்கும். First A, next B, அப்புறம் C. So 3 sides. So அதை வந்து எப்படி வந்து they have segregated vertex-ஆ எப்படி மாத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். Based on the angles ன்னு பார்க்கும்போது, so இதுதான் உங்களுடைய acute triangle, இது வந்து உங்களோட right triangle, obtuse triangle. So இதுதான். ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னது உங்களுடைய ட்ரையாங்கிள்ஸ், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் எப்படி இருக்குன்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சென்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா we have two concept, ஒன்று சென்ட்ராய்டு, அதுக்கப்புறம் ஆர்த்தோ சென்டர் அப்படின்றது. ஸோ இங்கே வந்து நான் உங்களுக்கு கிளியராக ஃபார்முலா அண்ட் அது எப்படி வந்து செக்ரிகேட் ஆகுறதுன்றது எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சர்க்கும் சென்டர், இன் சென்டர். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து they are இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்து சர்க்கம் சென்டர், ரெட்டா இருக்கிறது இன் சென்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் குவாட் ஆஃப் சர்க்கிள்ஸ். ஸோ சர்க்கிள்ஸே வந்து நம்மளுக்கு எப்படி வந்து they are intersect ஆகுது இன்டர்னலி அப்படின்னா எப்படி, அதே எக்ஸ்டர்னலி இன்டர்செக்ட் ஆகுதுன்னா எப்படி அப்படின்றது, இன்டர்னலி அண்ட் எக்ஸ்டர்னலி அப்படின்றத we have seen. நெக்ஸ்ட் tangents அப்படின்னா என்ன அப்படின்றது. ஓகேவா? transverse common tangent, direct common tangents. ஓகேவா? ஸோ these are the major things. நெக்ஸ்ட் மென்சுரேஷன்னா என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். So, mensuration again it is a branch of mathematics that focuses on measuring geometric figures and their properties, specifically 2D shapes. So, normally நம்மளுக்கு இப்போ வந்து நம்ம ஒரு பாக்ஸ், நம்ம சின்ன வயசுலலாம் ஒரு பாக்ஸ் வரையும்ல, அது இப்படி இருக்கு அப்படின்னா அதே வந்து இப்படி 4 சைட்ஸாக இருக்கு அப்படின்னா அப்போ இதுக்கு நம்மளுக்கு எப்படி கால்குலேஷன் வரும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இட் டேக்ஸ் இன்டு அக்கௌண்ட். அப்போ ஏரியா, பெரிமீட்டர் அண்ட் 3D ஷேப்ஸ், வால்யூம், சர்ஃபேஸ் ஏரியா, இட் யூசஸ் algebraic formulas to determine precise spatial dimensions like length, breadth and depth. Clear? So these are the things that you have. Various shapes இருக்கு. So mensuration area and volume ஓட basics ஆன concepts இது எல்லாமே I have given you all. Okay? So you have two sides and then the formulas. So இது எல்லாமே you can get it in your PDF. ஸோ அதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே. ஸோ இன்டெப்த்தாக நீங்கள் உட்காந்து அதில் படிக்கலாம். ஸோ ஃபார்முலாஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கிளிக் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், ஃபர்ஸ்ட் லிங்க் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ட்ரிக்னாமெட்ரியோட ஃபார்முலாஸ் நான் இங்கே எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டேன் ஆல் ஓவராக. ஸோ யூ கேன் செக் இட். அதுக்கப்புறம் வி ஹாவ் த டேபிள் ஃபார் ட்ரிக்னாமெட்ரி, அதுவும் நான் உங்களுக்கு sin, cos, tan அது மாதிரி எல்லாமே கொடுத்துட்டேன். ஸோ லாகரிதம்னா என்ன, ஸோ இதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் காட்டுறேன். அப்புறம் கேல்குலஸ், ஸோ எல்லாத்துக்குமே given you all. ஸோ இப்போ we will do few sums on geometry and then நம்ம வந்து few questions I have for practice questions. ஸோ அதையும் we will see. Clear? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். ஸோ கொஸ்டின் பாருங்க, இது வந்து 2025 ஓட ஒரு PYQ 54th கொஸ்டின். If the largest angle in a triangle is 70%, what is the least possible value of the smallest angle of triangle? So ஒரு triangle largest angle வந்து 70% சொல்லிட்டு 70 degree அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா what would be the smallest angle of triangle அப்படின்றது தான் நம்ம கொஸ்டின்.
அப்போ இங்கே பாருங்க. ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சம் ஆஃப் ட்ரையாங்கிளோட சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் என்ன? சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் என்ன அப்படின்னா இட் இஸ் 180 டிகிரி. ஓகேவா? ட்ரையாங்கிளோட சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் இஸ் 180 டிகிரி. ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த கொஸ்டினில் நம்மளுக்கு லார்ஜஸ்ட் ஆங்கிள் மட்டும் கொடுத்துருக்காங்க. லார்ஜஸ்ட் ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க? 70 டிகிரிஸ் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த லீஸ்ட் பாசிபிள் வேல்யூ ஆஃப் ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் ஆஃப் தி ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிளில் நம்மளுக்கு மொத்தமாக 180 இருக்குது. அதில் 70% தான் லார்ஜ்ன்றாங்க, 70 டிகிரி தான் வந்து லார்ஜ்ன்றாங்க. அப்போ இதில் வந்து எது வந்து லீஸ்ட் பாசிபிள் வேல்யூ ஆஃப் ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ அப்போ இங்கே பாருங்க, நமக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா இது ரெண்டு தான் தெரியுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸோ த ரிமைனிங் ஆங்கிள்ஸ்ன்னு போட்டிருக்கிறேன். ரிமைனிங் ஆங்கிள்ஸ் which is equal to 180 degree minus 70 degree. அப்போ உங்களுக்கு எவ்வளோ டிகிரி ரிமைனிங்காக இருக்குது? 110. அப்போ இதில் ஏதோ ஒரு வேல்யூ தான் வந்து நம்மளுக்கு என்னது? த லீஸ்ட் பாசிபிள் வேல்யூ ஆஃப் த ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள். அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 70 தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட். ஸோ இதுக்கும் கம்மியாக உள்ளது என்னவா இருக்கும்? ஒரு வேல்யூ எடுத்துக்கோங்களேன். லெட்ஸ் டேக் 69 எடுத்துக்கோம். ஸோ 69, ஏன்னா இதுக்கும் கம்மியாக தான் நம்ம எடுக்கணும், ஏன்னா இதுதான் லார்ஜஸ்ட் வேல்யூ. அப்போ இதுக்கும் கம்மியாக என்ன இருக்குது? 69. ஸோ செகண்ட் ஆங்கிள் நம்ம எடுத்துக்கோம். செகண்ட் ஆங்கிள், ஓகேவா, which is equal to 110. இது வந்து ஆல்ரெடி இருந்தது, that is the remaining minus 69, because இதுதான் நம்ம செகண்டாக எடுத்துக்கிறோம். 70க்கும் கீழே உள்ளது என்ன அப்படின்னா 69. அப்போது 41 தான் உங்களோட ஆன்சர். ஸோ என்ன ஆன்சர் கடைசியாக ஸ்மாலஸ்ட் டிகிரி அப்படின்றது 41. கிளியர்? இந்த சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A circle of maximum possible size is cut from a square sheet. ஸோ ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு ஷீட் இருக்கு, அதுல இருந்து மேக்ஸிமமா பாசிபிள் சர்க்கிள் கட் பண்ணி எடுத்து போட்டுறாங்க. Subsequently, a square of maximum possible size is cut from a resultant circle. ஸோ இந்த பர்டிகுலர் சர்க்கிள் இருக்குல்ல, இந்த சர்க்கிள் இருந்து இப்போ நம்ம சர்க்கிளை கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுலேருந்து என்ன கட் பண்ணுறாங்கன்னா ஸ்கொயர் கட் பண்ணுறாங்க. அப்போ ஸ்கொயர், ஓகேவா? வாட் வில் பி தி ஏரியா ஆஃப் தி ஃபைனல் ஸ்கொயர்? ஸோ இப்போ இந்த ஃபைனலாக ஒரு ஸ்கொயர் இருக்குல்ல, இதனுடைய ஏரியா என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இதுதான் கொஸ்டின். இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. கிளியர்? ஸோ அப்போ நம்ம இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஒரிஜினல் ஸ்கொயர் தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஒரிஜினலாக ஒரு ஸ்கொயர் இருந்ததுல, ஸோ அந்த ஸ்கொயர்னுடையதை வந்து நம்ம எப்படின்னு நம்ம வந்து டினோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா எஸ் அப்படின்றது. ஓகேவா? அப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர், ஏன்னா வந்து நம்மளுக்கு ஸ்கொயர் வந்து இட் வில் பி ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்ன ஆயிடுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எஸ் ஸ்கொயர் ஆயிடுது. ஓகேவா? ஏன்னா இது ஏரியா. ஸோ இப்போ நம்மளுக்கு சர்க்கிளுக்கு போவோம். ஸோ சர்க்கிளினுடைய டயாமீட்டர் என்னவா இருக்கும்? சர்க்கிளுடைய டயாமீட்டர் ஆஃப் சர்க்கிள். ஸோ டயாமீட்டர் ஆஃப் சர்க்கிள் என்னவா இருக்கும் அப்படின்னா எஸ் தான் வந்து ஸ்கொயர். அதுலேருந்து தான் நம்ம சர்க்கிளே எடுக்கிறோம்.
அப்போ it will be, அப்போ area of circle என்னவாகுது? It would be pi s square, area of square அதை எடுத்துட்டு divided by 4. ஓகேவா? This would be your formula. Clear? அப்போ side of final square, இப்போ ஃபைனலா நம்ம எடுத்தோம்னா அந்த ஸ்கொயர் நம்ம இப்போ நோட் பண்ண போறோம். அதாவது இந்த, ஓகேவா? அப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்னா root of 2 divided by 2. This would be your final area of square. So area of final square, ஓகேவா? Which is equal to half into pi s square divided by 2. அப்போ இது வந்து என்ன ஆன்சர் கொடுக்கணும்? pi s square divided by 4. அதான், ஓகேவா? அப்போ ஃபைனலா ஃபைனல் ஸ்கொயர் side, final square side is equal to s divided by root of 2. அப்ப இது என்ன கொடுக்குது அப்படின்னா s square divided by 2. அப்போ final area of final square, area of final square is equals to pi divided by 4 into 1 divided by 2 s square. ஓகேவா? அப்போ this will automatically become the 50% of square. So answer for this would be 50% of square. Since there is no option, நம்மளுக்கு 50% of area of square ன்னு இல்லை, so this would be actually a wrong question. So நம்மளுக்கு இங்கே வந்து ஆப்ஷன்ஸில் 50% இல்லாதனால நம்மளுக்கு அது வராது. பட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுதான் எடுத்தோம். ஓகேவா? 50% அப்படின்றது தான் ஆன்சர் வரும். பட் அது இல்லை, ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ இஃப் எனி ஒன் இஸ் நியூ அண்ட் குவான்ஸ் ஃபார்முலா ஷீட்டை பற்றி தெரியல அப்படின்னா you people can obviously go ahead and purchase the Quants formula sheet. Quants formula sheet is எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றத ஒன்ஸ் அகெயின் சொல்லிடுறேன், ஏன்னா நம்ம லாஸ்ட் கொஸ்டினுக்கு போக போகிறோம். ஸோ எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் குவான்ஸ் ஃபார்முலா ஷீட்? ஒரு ஸ்ட்ரக்சர்ட் பிடிஎஃப், உங்களுக்கு எல்லா ஃபார்முலாஸுமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணும் போதும் சரி, எல்லாத்துக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப யூட்டிலைஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் இருக்குது. அந்த லிங்க் கொடுத்துட்டீங்க, டச் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் பி லீடிங் டு அ ஜி ஃபார்ம். அந்த ஃபார்மில் வந்து உங்கள் நேம் அண்ட் இமெயில் ஐடி ஃபில் பண்ணிவிட்டு பே பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மெயிலுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரிசீவ் பண்ணிப்பீங்க. ஓகேவா? கிளியரா? ஸோ ஆல் எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த பிடிஎஃப். பிகாஸ் உங்களுக்கு எல்லா லைக் வந்து எல்லா டாபிக்ஸுமே இன்க்ளூட் ஆகி யூ வில் பி ஹேவிங் யோர் ஆல் தி டாபிக்ஸ் வில் பி தேர். ஸோ இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ பீப்புள். எல்லா டாபிக்ஸும் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, நம்ம இந்த கான்செப்ட்ஸ் தான் படிக்கணும் அப்படின்றது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், மேக் ஷோர் யூ பீப்புள் ஆர் பையிங் இட். இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். ஸோ ஃபீட்பேக்கும் நீங்கள் கொடுங்க ஆஃப்டர் பையிங் இட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம லாஸ்ட் ஒரு கொஸ்டினுக்கு வி ஆர் மூவிங் அஹெட். இன்னைக்கு செஷனோட லாஸ்ட் ஒரு கொஸ்டின். ஸோ we completed 54th question in PYQ, 55th question, and now we are moving ahead with 57th question. The surface area of the surface, a second.
Okay, the surface area of three conterminous faces of a cuboid are 6, 15, 10 square centimeter respectively. Find out the volume of cuboid. Cuboidனுடைய வால்யூமை நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ 6, 15, 10 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எப்படி போட்டுக்கலாம்னா, ஏக்கும் பிக்கும் 6 சென்டிமீட்டர்ஸ், நெக்ஸ்ட் பிக்கும் சிக்கும் 15, அண்ட் தென் சிக்கும் ஏக்கும் என்னன்னு நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னா 10. ஸோ இதுதான் நம்ம எழுதுறோம். இப்போ நம்ம we will find out the volume. வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபார்முலா என்ன அப்படின்னா a into b into c. இதுதான் உங்களோட ஃபார்முலா, வெரி சிம்பிள் ஃபார்முலா. ஸோ சின்ஸ் இது வந்து நம்ம இந்த ஃபார்மேட்ல இருக்கிறதுனால நம்ம இதை வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல we are going to change. ஓகேவா? ஸோ ab into bc, ab into bc into ca, clear, which will be equal to abc the whole square. clear? ஸோ இப்படி தான் நம்ம ஈக்குவேஷன் போடணும். ஓகேவா? ஸோ அப்போ ஈக்குவேஷனுக்கு அப்படியே நம்ம வந்து ஜஸ்ட் 6, நெக்ஸ்ட் பிசிக்கு 15, நெக்ஸ்ட் சிஏக்கு 10, இது அப்படியே நம்ம இங்கே எழுதுந்த அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், விச் இஸ் ஈக்குவல் டு ஏபிசி தி ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட் இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணோம்னா 900 வரும், விச் இஸ் ஈக்குவல் டு ஏபிசி தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ ஏபிசி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 900 நம்ம போடுறோம். அப்போ ஃபைனலாக வரக்கூடிய ஆன்சர் 30. அதுதான் உங்களோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ 30 சிசி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கிளியரா? ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இது வரைக்கும்? ஏதாவது? ஸோ இப்போ வந்து ஐ எம் கோனா ஷோ யூ ஆல் தி பிடிஎஃப் எல்லாத்துக்குமே. ஸோ ஜாமெண்ட்ரிக்கு நான் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு சில சம்ஸ் இருக்குது, யூ கேன் ஜஸ்ட் செக் தீஸ் கொஸ்டின்ஸ் அவுட். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூ கேன் ஜஸ்ட் see, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்து கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி போடணும் அப்படின்றத ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் ஜஸ்ட் டயக்ராம் சப்போஸ் கேட்டாங்க, நம்மளுக்கு கேட்கலன்னா தெர் இஸ் நோ ப்ராப்ளம். பட் சப்போஸ் டயக்ராம் போட்டு எப்படின்றத கேட்டாங்க அப்படின்னா யூ கேன் ஆப்வியஸ்லி செக் ஆல் ஆஃப் தீஸ். கிளியரா? கிளியர்? பாருங்க எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் இருக்கு அப்படின்றது. ஏன்னா இப்போ நம்மளுக்கு வரக்கூடிய எக்ஸாம் பேட்டர்ன்ஸ்லாம் நம்மளால லைக் ப்ரெடிக்டே பண்ண முடியல எப்படி கேட்பாங்கன்றது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். So just go through it out. So with this we would like to complete today's session. So we'll see you in next class. Thank you for watching. Thank you for watching today's session. Thank you very much. We'll see you in my next live session. And description la ungalku link irukku for the purchase of PDF formula sheet PDFs. Thank you.